தேவனுடைய மகிமை இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகுது. நீ அழுது அழுது நீ வேதனைப்பட்டது போதும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவங்க எனக்காக ப்ரே பண்றாங்க. எனக்கு இப்ப வலிக்காது இல்லைங்க. இந்த அர்த்தத்தை செஞ்சு போடன்னு சொல்லுங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள். மாணவர்களே, நடக்க முடியாத காரியத்தை முடித்து வைக்கிறவர் தான் தேவன். நம்ம சோர்வுற்று இருக்கும்போது, when our hearts filled with sorrows, நம்மளுடைய இருதயம் அப்படியே ஒரு துக்கத்தால நிறைந்திருக்கும்போது, நம்ம கண்ணில் நீர் பொங்கி வரும்பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா? எத்தனையோ பேர் ஜெபித்தும் ஒரு முடிவு வராமல் திகைத்து போயிருக்கிறீர்களா? Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் தீமை வந்தது என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில எத்தனை தீமையான காரியங்கள் நடந்தது பாருங்களேன். என்னை எல்லாரும் வெறுத்தாங்க. நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தேன், அது தீமையா போய் முடிஞ்சிச்சு. நான் ஏமாற்றப்பட்டேன் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இல்லைனா நம்பி திருமணம் பண்ணேன், அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தீமையாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். எந்த நன்மையும் வாசமா இல்லை, எந்த நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல அப்படி நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா? இல்லை, அதுதான் உண்மை இல்லையா? நம்ம கடந்த வாழ்க்கையை நடந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா தீமையான காரியங்கள் தான் நமக்கு நடந்த துரோகங்கள், நமக்கு நடந்த அவமானங்கள், நமக்கு நடந்த தோல்விகள், இதை தான் நினைப்புக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை? அப்படியே கண்கள்ல இருந்து தண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை? இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டம், சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இவ்வளோ பாடு என் வாழ்க்கையில் இருக்கே அப்படியே நம்ம நினச்சி அழுது கொண்டு இருக்கிறோம்ல. ஜெப நேரங்களிலும் கூட, அப்பா ஏன்பா என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், ஏன்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம் அப்படின்னு நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம்ல. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற காரியம் வாசிக்க கேட்கலாமா? நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல. பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தின் மேல் பெரிய தீங்கை வர பண்ணினது போல. எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் அந்த தீங்கு வர பண்ணினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக தீங்குகள் வந்தது. நம்ம தானே புலம்பணும். ஆரம்பத்தில் நம்ம எவ்வளோ லிஸ்ட் போட்டோம் இல்லை? இதெல்லாம் வந்தது போல அப்படின்னா அப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எப்படி கஷ்டம் வந்துச்சுல்ல, அவமானம் வந்துச்சுல்ல, நிந்த வந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. வந்தது இல்லை? கஷ்டம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, ஏமாத்தினாங்கல்ல, ₹1,00,000 ஏமாத்திட்டு இருக்காங்க, ஆயிரக்கணக்காக ஏமாத்தி இருக்கிறாங்க இல்லை? சொத்துக்களை ஏமாத்திட்டாங்க இல்லை? இதெல்லாம் ஏமாற்றப்பட்டு தானே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்த்துருக்கிறோம் இல்லை? இந்த எப்படி இந்த தீமை வந்ததோ வாசிக்க, அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. எப்படி தீமை வந்துச்சு நம்ம புலம்பணுமோ அதே போல ஆசீர்வாதமும் வரும். எந்த ஆசீர்வாதம்? ஆண்டவர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். இதுதான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்பட்டல்ல, வேதனைப்பட்டல்ல, அழுதல்ல, அம்மாவா ஆமால, இப்போ நீ எப்படி இருக்க போறன்னா, எப்படி கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னது போல அதே மாதிரி நன்மையும் வரப்போகுது. ஹல்லேலூயா. இனிமே நம்முடைய நாவு, நம்முடைய வாயில் என்ன சொல்ல போகுது, நம்முடைய வாய் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, நன்மையினால
ஆண்டவர் செய்த நன்மையை குறித்து நம்ம சொல்ல போறோம். ஆண்டவர் இதை செய்தார், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், ஆண்டவர் எனக்கு வீட்டை வாங்கி கொடுத்தார், ஆண்டவர் என் வாழ்க்கையில நஷ்டத்துக்கு பதிலா லாபத்தை கொடுத்தாரு, கண்ணீருக்கு பதிலா என்ன பண்ணாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு, சோகத்துக்கு பதிலா ஆண்டவர் என்ன பண்ண, மன நிம்மதியை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அடுக்கடுக்கா ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். ஆண்டவர் செய்த நன்மை இனிமே அடுக்கடுக்கா சொல்லிக்கொண்டே இருக்க போறோம். ஹல்லேலூயா. எதை சொல்ல போறோம்? அடுக்கடுக்கா சொல்ல போறோம். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் என்னன்னா, தீமை நடந்தது போல நன்மையும் நடக்கும். ஹல்லேலூயா. சோ இதுவரைக்கும் நம்ம தீமையை பார்த்துட்டோம், இனிமே நன்மையை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அன்பு பிள்ளைகளுக்கு நீ தந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் எப்படி ஆண்டவரே தீமையை கண்டார்களோ அதே வண்ணமாய் நன்மையும் பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அவருடைய வாழ்க்கையில் அந்த நன்மையை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும், நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில் தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார்.